இன்ஸ்டன்ட் பூண்டு சட்னி. இதை சுடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போதும் முறுமுறுன்னு சுட்ட தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போதும் ரொம்பவே அருமையாக இருக்கும். இங்கே 2 முழு பூண்டு பல்லை உரித்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இடிக்கல்லில் சேர்த்துட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. கொஞ்சம் கொத்து கொத்தாக இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இடித்ததை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே இடிக்கல்லையே ஒரு 4-5 வரமிளகாயை சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி இடிக்கல் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு நீங்கள் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 2ஐயும் முதல்ல நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்து இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி இந்த 2ஐயும் சேர்த்து நல்லா திரும்பியும் ஒரு கலந்து விட்டுக்கலாம். அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை நல்லா கொதிக்க வச்சு இதில் அப்படியே ஊற்றிடலாம். இதை ஊற்றின உடனேயே வீடே மகமான மணக்க ஆரம்பிச்சிடும். தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து விட்டு நம்ம சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும் போதில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.